க்ரீன் அமைங்கன்னா பை, ரெட் அமைங்கன்னா செல்லு. இதை மாதிரி ஒரு பைனரி டிசிஷன் எடுத்து டிஆர் கிரேட்டர் தென் ஏடிஆர், அப்பர் போலிங் கோஸ் அப், மிடில் போலிங் கோஸ் அப். இந்த மிடில் போலிங்கர் பேண்ட் இந்த 0.114 கீழே வந்துட்டான் அப்படின்னாக்கா இங்கேருந்து ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட் 1500 பாயிண்ட் மேலே போயிட்டான். ஸோ 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். ஹலோ ஜெபு வியூவர்ஸ், நான் உங்கள் குரு தி ஆல்கெமிஸ்ட். என்னோட மேண்டேட் என்ன அப்படின்னாக்கா சிம்பிளிஃபையிங் மார்க்கெட்ஸ். 7ஆம் கிளாஸ் பையனுக்கு 8ஆம் கிளாஸ் பையனுக்கு ஒரு கேம் ஸ்டிக், அந்த ஜாய் ஸ்டிக் வச்சுக்கிட்டு 0-1 பைனரி, க்ரீன் அமைங்கன்னா பை, ரெட் அமைங்கன்னா செல்லு. இதை மாதிரி ஒரு பைனரி டிசிஷன் எடுத்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரது தான் என்னோடய வேலை. ஓகே, இப்போ போலிங்கர் பேண்ட் பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க, டோன்ச்சியன் சேனல் பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 10-15 நிமிஷத்தில் பார்ப்போம். இதுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி ஏடிபி மைனஸ் எல்டிபி கான்செப்ட் சொன்னேன். அது நிறைய பேர் கோடெலாம் எழுதிட்டு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி ட்ரேடிங் கோடு கூட எனக்கு ஷேர் பண்ணிங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. நேர் தேமா சொல்லியிருந்தேன், அதுக்கும் ஒருத்தர் கோடு எழுதி நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி போலிங்கர் பேண்ட் 4/5 பிரேக் அவுட்டுக்கு ஒரு கோடு கொடுத்துருப்பேன். சிம்பிள் லாஜிக், ப்ரைஸ் அபவ் லக்ஷ்மன் ரேகா, டிஆர் கிரேட்டர் தென் ஏடிஆர், அப்பர் போலிங் கோஸ் அப், மிடில் போலிங் கோஸ் அப், லோயர் போலிங் கம்ஸ் டவுன். 4/5 அப்படின்னு ஒரு சிம்பிள் ஹேக் சொல்லியிருப்பேன். அதுவும் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருப்பீங்க. இது மீன் ரிவர்ஷன், அது பிரேக் அவுட்டு, இது மீன் ரிவர்ஷன். பிரேக் அவுட் பல இடத்துல ஃபேக் அவுட்டாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது, டார்கெட்டும் சின்ன டார்கெட் கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது. இந்த மீன் ரிவர்ஷன் யூஸ்வலாக சின்ன ஸ்டாப் லாஸு 1:2, 1:5, 1:10, சில சமயத்தில் 1:100 கூட ரிவார்ட் கொடுத்துரும். அந்தளவுக்கு சூப்பர் டூப்பர் ஸ்ட்ராட்டஜி. மறக்காமல் பாருங்கள். 2-3 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு 500 சார்ட் 1000 சார்ட் போட்டு பாருங்கள். யூ வில் பி போல்ட் ஓவர் பை சிம்பிளிசிட்டி. உங்களோட கமெண்ட்ஸை கீழே பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னாலும் திருப்பி கீழே போடுங்க. இன்னொரு செஷனில் இதை புரிய வைக்க பார்க்குறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. இப்போது நிஃப்டி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி ஜூன் 30, 2026 இன்னையோட ஆப்ஷன். ஓகே, யூஸ்வலாக என்ன சொல்கிறது, கரண்ட்டை பற்றி பேசக்கூடாதுன்னுவாங்க. இன்றைக்கி இது முடிஞ்சு போச்சு, எக்ஸ்பைரி முடிஞ்சு போச்சு இல்லையா? அண்ட் யூ ஆர் கோயிங் டு கெட் இட் ஒன்லி ஆஃப்டர் அ வீக். அதனால் தைரியமாக பேசலாம். ஜூன் 30, 2026 23,500 கால் எடுத்துக்கிறேன். 24,500 புட்டு எடுத்துப்போம். ஐடிஎம் கால், ஐடிஎம் புட்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இங்கே போய்ட்டு ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுறேன். ஆப்ஷன்ஸில் நிஃப்டி சூஸ் பண்ணுறேன். நிஃப்டியில் 23,500 கால் எடுத்துக்கிறேன். 1 மினிட் சார்ட்டுக்கு போய்க்கிறேன். ஆப்ஷன்ஸுக்கு யூஸ்வலாக 1 மினிட் சார்ட் எடுத்துக்கங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கு மேலே போலிங்கர் பேண்ட் ப்ளாட் பண்ணிக்கிறேன். இண்டிகேட்டர் சூஸ் பண்ணிட்டு பிபி 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு போலிங்கர் பேண்ட் வந்துடும். இதுக்கு மேலே டோன்ச்சியன் சேனல் ப்ளாட் பண்ணிக்கிறேன். டிசி போட்டிங்கனாக்கா டோன்ச்சியன் சேனல் வந்துடும். ஓகேவா? இதில் சின்ன செட்டிங்ஸில் ட்வீக் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு ஒரு 233 பீரியடோட ஹை லோ தெரியணும், இல்லாட்டி 375 பீரியடோட ஹை லோ தெரியணும். 375 அப்படின்றது ஒரு நாளைக்கு 6.25 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 6 மணி நேரத்துக்கு 360 நிமிஷம், 15 நிமிஷத்துக்கு 15, 375 நிமிஷம் இல்லையா? ஸோ இந்த 375 இல்லாட்டி 233 நம்பர் நான் போட்டுக்கிறேன். டோன்ச்சியன் சேனலோட வேல்யூ. ஓகே, டிசி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த நம்பரை 233 மாற்றிக்கிறேன். இந்த ஸ்டைலில் போயிட்டு கலர் கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக எனக்கு பேசிஸ் தேவையில்லை. அப்பர் டோன்ச்சியன் சேனல் தேவை, இதை ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். லோயர் டோன்ச்சியன் தேவை, இதையும் ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். பேக்ரவுண்ட் தேவையில்லை, இதை டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இன்புட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா 233ன்னு போட்டேன். இப்போ போலிங்கர் பேண்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த போலிங்கர் பேண்டில் எனக்கு அப்பர் போலிங்கர் பேண்ட் தேவையில்லை, லோயர் போலிங்கர் பேண்ட் தேவையில்லை, பேக்ரவுண்ட் தேவையில்லை. இன்புட்டில் 20,2 டிஃபால்ட் செட்டிங் வச்சுக்கிறேன்.
இது எப்படி பயாஸ் எடுக்கிறது, எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு மேலே ஃபிபோனாச்சி ரேஷியோ ப்ளாட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது அப்பர் டோன்ச்சியன் சேனல் தான் உங்களுக்கு 233 பீரியடு ஹை, லோயர் போலிங்கர் பேண்டு 233 பீரியடு லோ இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த ஸ்விங் ஹைலேருந்து இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து இப்போ இந்த லோ இங்கே வந்துட்டான் இல்லையா, இங்கே ப்ளாட் பண்ணிக்கிறேன். எனக்கு லோ இங்கே வந்த பிறகு தான் தெரியும் கரெக்டாக. சிம்பிளாக ப்ளாட் பண்ணிக்கிறேன். ப்ளாட் பண்ணிவிட்டு இந்த ரேஷியோஸில் எனக்கு 0.382 தேவையில்லை, 0.618 தேவையில்லை, 2.618 இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. (0.236) (0.114) இது ஒரு ஃபிபனாச்சி ரேஷியோ. இதை போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு ப்ரைஸு இங்கே வந்துட்டான். இந்த மிடில் போலிங்கர் பேண்ட் இந்த 0.114 கீழே வந்துட்டான் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் ட்ரிகர் ஹைக்கினாஷி க்ரீன் கேண்டில் வந்ததுனாக்கா பையி மார்க்கெட் உங்களுக்கு சின்ன ரிஸ்க்கு, 2 விரக்கடை ரிஸ்க்கு, அவன் போனது ஒரு ஜான் மேலே போயிட்டான். ஸோ ஆல்மோஸ்ட் 1:5 ரிஸ்க் ரிவார்ட். இதே கொஞ்சம் பின்னாடி போய் நடந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துல 233 பீரியடு ஹை, இந்த இடத்துல 233 பீரியடு லோ. லோயர் டோன்ச்சியன் சேனல் ஃப்ளாட் ஆகிட்டான். மிடில் போலிங்கர் பேண்டு 21 பீரியட் மிடில் போலிங்கர் பேண்ட் SMA இல்லையா, இது இந்த இடத்துல 0.114 அப்படின்ற லெவலுக்கு கீழே வந்துட்டான் இல்லையா. இந்த இடத்துல ஹைக்கினாஷி க்ரீன் கேண்டில் வந்ததுனாக்கா பையி உங்களுக்கு 2 விரக்கடை தான் ஸ்டாப் லாஸு, ஒரு ஜான் ஒரு முழம் டார்கெட் கொடுக்கலாம் இல்லையா. ரொம்ப சிம்பிள் ஹேக். இப்போது இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசனிங் ஒய் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ பெரிய ஆட்கள் இதை 1ன்னு வச்சுங்க, 100ன்னு வச்சுங்க, இது 0ன்னு வச்சுங்க. ஓகே, 100 ரூபா விலை, இது 0 அப்படின்னு வச்சுங்க. ஸோ பெரிய ஆட்கள் இந்த இடத்துல இருக்கும்போது 560 அப்படின்ற இடத்துல இருக்கும்போது அவங்க வந்து ஒரு 10,000 குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க. மார்க்கெட் கீழே 550 540க்கு வந்துச்சு. இன்னொரு 10,000 குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க. ஆப்ஷன்ஸில் ஒரு நாளைக்கு 200 கோடி தான் வால்யூம் நடக்கும், தெரியும் இல்லையா. ஸோ இன்னொரு 10,000 வாங்கியிருக்காங்க. மார்க்கெட் 500க்கு வந்துச்சு. இன்னும் 20,000 வாங்குறாங்க. அவங்களோட பிரேக் ஈவன் ப்ரைஸ் ATP 530க்கு வந்துச்சு. 450க்கு வந்துச்சு, இன்னொரு 50,000 வாங்குறாங்க. 400க்கு வந்துச்சு, இன்னொரு 5 லட்சம் வாங்குறாங்க. கீழே இந்த இடத்துல 330 கிட்ட வரும்போது, 315 கிட்ட வரும்போது இன்னொரு 10 லட்சம் வாங்குறாங்க. அவங்களோட பிரேக் ஈவன் ப்ரைஸ், அவங்க ATP தான் பிரேக் ஈவன் ப்ரைஸ் இல்லையா, BEP தான் பிரேக் ஈவன் ப்ரைஸ் இல்லையா, அவங்க பிரேக் ஈவன் ப்ரைஸு இங்கே வந்துச்சு. அவங்களோட லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ்க்கும் அவங்க பிரேக் ஈவன் ப்ரைஸ்க்கு இருக்க வித்தியாசம் ஒன்லி 10%. ஓகே, இந்த இடத்துல வந்த பிறகு ஒரு ஹைக்கினாஷி க்ரீன் கேண்டில் வந்து நீங்கள் வாங்கினீங்கனாக்கா உங்கள் ஸ்டாப் லாஸ் ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸு, ரிவார்ட் பெரிய ரிவார்ட் கிடைச்சிரும். டார்கெட் 0.114, 0.236, 0.382, 0.50, 0.618 சொல்லிட்டு நீங்கள் ஃபிபனாச்சி நம்பர்ஸை மார்க் பண்ணி வச்சிங்கனாக்கா ஒரு இடத்துலையும் ஸ்டாப் லாஸை மாற்றிட்டே போகலாம். உங்களுக்கு ஒரு ரிஸ்க்கு 5 ரிவார்டு 10 ரிவார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை அப்படியே ஈக்விட்டி கெட்டுன்னு போவோம், மாருதியில் போட்டு பார்ப்போம். ஓகே, உங்களோட வேலை என்னன்னாக்கா இதுக்கு கீழே சார் நான் 100 சார்ட் போட்டு பார்த்தேன் சார், 100 சார்ட்டில் 80 சார்ட்டில் ஒர்க் ஆகிருக்கு, 20 சார்ட்டில் சின்ன ஸ்டாப் லாஸ் 2% ஸ்டாப் லாஸு, 80 சார்ட்டில் 40 சார்ட்டில் 5 மடங்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கான், 30 சார்ட்டில் 50% ரிட்டர்ன் கொடுத்துருக்கான், ஆர் 100% ரிட்டர்ன் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா I'll be the happiest. என்னோட ஜாப் டன் அப்படின்னு நினைப்பேன். ஓகேவா, அவசியம் பண்ணுங்கள். கீழே சிம்பிள் 100 சார்ட்ஸ் செக் பண்ண, 20 சார்ட்ஸ் ஃபெயிலியர், 80 சார்ட்டில் 40 சார்ட் இவ்வளோ பைசா கொடுத்துருக்கு, 10 சார்ட் இவ்வளோ சார்ட் பைசா கொடுத்துருக்கு, 30 சார்ட் டபுள் ட்ரிபிள் கொடுத்துருக்கு அப்படின்னு போஸ்ட் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு புரிஞ்சுடுத்துன்ட்டு எனக்கு புரிஞ்சிடும். கிளியரா? ஸோ இப்போ இதை மாருதி எடுத்துக்கிறேன், ஈக்விட்டியில் அப்ளை பண்ணுறேன், இதை 1 மணி நேரம் சார்ட்டில் அப்ளை பண்ணுறேன். இது 233 தான் ஒர்க் ஆகுமா,
144 தான் ஒர்க் ஆகுமா, வேறு என்ன நம்பர் போடுறது, இதெல்லாம் குழம்பாதீங்க. ஃபிபனாச்சி நம்பராக எடுத்துங்க. நான் சே ஆல்வேஸ் டெல், இது இந்தியாவில் இந்த மவுஸை இங்கே போட்டால் கிராவிட்டி டொப்புன்னு கீழே விடும். இது அமெரிக்கா, இந்த இடத்துல இதை தூக்கி போட்டனாக்கா இது கீழே விடும். கிராவிட்டி ஆக்ட் ஈக்குவலி இந்தியாவிலும் ஒர்க் ஆகும், அங்கேயும் ஒர்க் ஆகும். ரூல் இஸ் அ ரூல். இப்போ 233 போட்டிருக்கேன், ஓகேவா? இதை என்ன பண்ணுறேன்னாக்கா 377 மாற்றிக்கிறேன். ஸோ இது அப்பர் டோன்சியன் சேனல் 377 பீரியடோட ஹையஸ்ட் ஹை வேல்யூ. இங்கேருந்து இதை ட்ராக் பண்ணி லோயஸ்ட் லோ வேல்யூக்கு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல மிடில் போலிங்கர் பேண்ட் 0.114 அப்படின்னு எடுத்து கீழே வந்துட்டான். கரெக்டாக? ஸோ மாருதி இது ஹவர்லி சார்ட்டு 377 பீரியட்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் இல்லையா? ஒரு நாளைக்கு மாருதியில் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் வால்யூம் நடக்கும். ப்ரைஸ் நம்ம 12,000 13,000 இல்லையா? டெய்லி 1 லட்சம் 2 லட்சம் வாங்கணும் அப்படின்னாக்கா நீங்களும் நானும் வாங்க முடியாது. ஹூ ஆஃப் இந்தியன் மார்க்கெட், பேர் சொல்ல விரும்பல, பெரிய ஆள். ஓகே, அவனால் தான் ஒரு நாளைக்கு 2 லட்சம் ஷேர் வாங்க முடியும். ஸோ இந்த இடத்துல 2 லட்சம் வாங்கிட்டான், நஷ்டத்தில் இருக்கான். இன்னும் 2 லட்சம் வாங்குறான். இங்கே வந்துச்சு, இங்கே நஷ்டத்தில் இருக்கான், இன்னும் 2 லட்சம் வாங்குறான். இங்கே ஒரு 4 லட்சம் வாங்குறான், இங்கே 10 லட்சம் வாங்குறான், இங்கே 10 கோடி வாங்கிட்டான் இல்லையா? ஸோ அவங்க கீழே இறங்க 10 லட்சம் வாங்கினது 20 லட்சம், 20 லட்சம் வாங்கினது 40 லட்சம், 40 லட்சம் 1 கோடி அப்படின்ட்டு மார்டிங்கேல் பண்ணிகிட்டே போகிறாங்க. அவங்க மார்டிங்கேல் பண்ணாதான், இது சாதாரண ஆவரேஜ் கிடையாது. ஓகே, 21 பீரியட் மூவிங் ஆவரேஜ். போலிங்கர் பேண்டோட மிடில் போலிங்கர் பேண்டு 20,2 அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா 20 SMA பிளாட் பண்ணிருக்கோம். 20 பீரியட் ஆவரேஜ் இஸ் கம்மிங் டவுன். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து அவங்க வாங்கியிருக்காங்க, வாங்கிட்டே இருக்காங்க. ஓகே, அவங்களோட பிஇபி ஆர் breakeven price ஆர் SMA 21 it has come down below 11.44. அது ஒரு Fibonacci ரேஷியோ இல்லையா? இந்த இடத்துல வாங்கியிருந்தீங்கனாக்கா ப்ரைஸ் பாயிண்ட் பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு சின்ன ஸ்டாப் லாஸ். இங்கேருந்து ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட் 1500 பாயிண்ட் மேலே போயிட்டான். ஸோ 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, யூ ஹவ் காட் 1500 2000 பாயிண்ட்ஸ் ரிவார்ட். இதை மாதிரி நிஃப்டியில் போடுங்க, பேங்க் நிஃப்டியில் போடுங்க. வில் பி அமேஸ்ட் அட் தி சிம்பிளிசிட்டி ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி. யூ ஆர் ஆக்சுவலி ஐடென்டிஃபையிங் வாட் பிக்கீஸ் ஆர் டூயிங். எந்த இடத்துல பிக்கீஸ் ஸ்ட்ரக்அப் ஆகிட்டாங்க, அந்த இடத்துலேருந்து அவங்கள எப்படி காப்பாற்றிப்பாங்க, அந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கனாக்கா எப்படி ஜெயிக்கலாம். சின்ன ஸ்டாப் லாஸ் 1:2, 1:5, 1:10, 1:100 ரிஸ்க் ரிவார்ட் எப்படி எடுக்கிறது, இதை கண்டுபிடிக்கலாம். இப்போ ஹவரில் ப்ளாட் பண்ணிட்டீங்க, தென் யூ கேன் கோ டு 1 minute டைம் ஃப்ரேம். அந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் எடுத்துக்கலாம் இல்லையா? இச்சுமுக்கு கிராஸ் ஓவர் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு சின்ன ஸ்டாப் லாஸு பெரிய ரிட்டர்ன் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக திஸ் வில் சேஞ்ச், ட்ரான்ஸ்ஃபார்ம் த வே யூ ட்ரேட் வித்தவுட் ஃபெயில். 100 சார்ட் இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் போடுங்க. ஓகே, ஹாவ் ஃபெய்த், திஸ் இஸ் கோயிங் டு லீட் யூ டு க்ளோரி. வாங்க, கற்றுக்கலாம், சேர்ந்து முன்னேறலாம், ஜெயிக்கலாம், உச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டேக் கேர். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.